ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மொழிக்கான ஷார்ட்கட்ஸில் இன்றைக்கி காக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கான்ற வார்த்தையை நீங்கள் பார்த்த உடனே ஆன்சரை வந்து ஈஸியாக பிக் பண்ணலாம். ஸோ கா அப்படின்னா ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் அப்படியே சேர்த்து படிங்க. காசோலை அப்படின்னு பார்த்துக்கோங்க. காசோலை அப்படின்னு என்னது செக், ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட காசோலை நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பாதுகாப்பாக காவல் காத்துக்கணும். ஏன்னா ஓகேயா, காசோலை வந்து செக் எப்படி வச்சுக்கணும், நம்ம ரொம்ப பாதுகாப்பாக அதை காவல் செஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ காசோலை நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை பாதுகாப்பாக நம்ம காவல் செஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காசோலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வலி வருத்தம் இது எல்லாமே வந்து தொலைஞ்சு போயிடும். ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கா அப்படின்னா காவடி அப்படின்ற மீனிங் வந்து தமிழில் வந்து நீங்கள் படிப்பீங்க. தமிழில் வந்து 8th தமிழ் நினைக்கிறேன். ஸோ 8th தமிழில் கா அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா காவடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவடி தண்டு, இதெல்லாம் ஒன்று தானே, அதை வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோலை அப்படின்றது என்னது, ஒரு பூந்தோட்டத்தை தான் நம்ம வந்து சோலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த பூந்தோட்டம், பூங்காவனம், தோட்சுமை இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது சோலைன்னும் போது பூந்தோட்டத்தில் என்ன இருக்கும், பூ தான் இருக்கும். அதை வச்சு இந்த பூன்ற வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூவை யார் வைப்பாங்க, கலைமகள் அப்படின்றவங்க, அதாவது மகள் தான் வந்து விற்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ பூன்றது வந்து கலைமகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்றது வந்து ஒரு அசைச்சொல், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அசைச்சொல் மட்டும் தான் நம்ம வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த கா அப்படின்னா சோலைனா காசோலையே நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாப்பாக காவல் செஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற வலி வருத்தம் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். அது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் கா அப்படின்னா காவடி அப்படின்றது வந்து ஸ்கூல் புக்கில் படிப்போம். அதனால காவடி தண்டுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே சோலை அப்படின்ற மீனிங் பார்த்துக்கலாம். அந்த சோலை அப்படின்னாலே பூந்தோட்டத்தை தான் வரி குறிக்கும். அப்போ பூந்தோட்டம், பூங்காவனம், தோட்சுமைன்றது எழுதிக்கலாம். ஸோ பூந்தோட்டத்தில் என்ன இருக்கும், பூ இருக்கும். அந்த பூ யார் வைக்க போகிறா, மகள் தான் வந்து விற்க போகிறா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அசைச்சொல், ஓகேங்களா? அடுத்தது கீ அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ கீ அப்படின்னா கீன்னு எது கத்தும், கிளி தான் கத்தும். ஸோ கிளியை பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் தான் இங்கே. ஸோ அப்போ கீன்னு வந்தாலே கிளி குரல்ன்றது ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த கிளி குரல் எப்படி இருக்கும், கீங்கிறது ஒரு தோணி, அது வந்து ஒரு அழகான ஒரு தோணியாக இருக்கும். அந்த கிளியை நம்ம வந்து எந்த ஒரு நிந்தையும் பண்ணக்கூடாது, நிந்தைனா எந்த ஒரு தொல்லையும் கொடுக்கூடாது அதுக்கு. அப்படி நம்ம தொல்லை கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பாவமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ கீ அப்படின்னா கிளி குரல், அது வந்து ஒரு அந்த கிளியோடைய குரல் என்னவாக இருக்கும், ஒரு தோணியாக வந்து ஒரு தோணி மாதிரி அழகாக ரொம்ப கேட்கவே அது இசைய மாதிரி இருக்கும். அதுக்கு எந்த ஒரு நிந்தையும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாச்சும் நம்ம நிந்தை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாவம் வந்து சேரும். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வந்து தடையிலேயே போயிட்டு முடியும் அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.